இது ஒரு ஆராய்ச்சி பதிவு. வேதாகமத்தில் ஒரே பெயரில் காணப்படுகின்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை பற்றி பார்க்க போகின்றோம். ஒரே பெயரில் இருக்கின்ற வெவ்வேறு நபர்களை நாம் பைபிளில் வாசிக்கும் போது இவர்தான் அவரோ என்கின்ற குழப்பம் நம்மில் அநேகருக்கு வந்து விடுகின்றது. எடுத்துக்காட்டாக, பவுல் ரட்சிப்படைவதற்கு முன்பாகவே மரித்துவிட்ட ஸ்தேவான் பணிவிடை ஆவியாகி பவுலுக்கே உதவி செய்தார் என்று 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 17-18 வசனங்களின் அடிப்படையில் ஒருவர் கூறினார். ஆனால் இவர்கள் இருவருமே வெவ்வேறு ஸ்தேவான்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இதே போலவே இந்த வீடியோவில் 4 யோசுவா பற்றியும் 7 எரேமியா பற்றியும் 7 யோவேல் பற்றியும் 2 யோனா பற்றியும் வசன ஆதாரங்களுடன் இவர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் பிராட்காஸ்ட் லிஸ்டில் இணையவில்லை என்றால் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக யோசுவா என்கின்ற பெயர் பற்றி பார்க்கலாம். யோசுவா என்பவரை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் யோசுவா என்கின்ற ஒரே பெயரில் 4 நபர்கள் நம் வேதாகமத்தில் வருகின்றனர். முதலில் நமக்கு தெரிந்த யோசுவா. இவர் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். கோத்திர தலைவனான எலிஷாம் என்பவருடைய குமாரனாகிய நூன் என்பவரின் மகன்தான் இந்த யோசுவா என்று என்னாகமம் 1:10 வசனத்தில் பார்க்கின்றோம். இந்த யோசுவா வனாந்தர யாத்திரையில் மோசேக்கு பணிவிடை செய்தவர். மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பல யுத்தங்களை நடத்தி தேவன் வாக்களித்த கானான் தேசத்தை கைப்பற்றி அதை 12 கோத்திர மக்களுக்கு பிரித்து கொடுத்தார். தனது 110வது வயதில் யோசுவா மரித்தார். அடுத்ததாக 2வது யோசுவா பற்றி பார்க்கலாம். இவர் பெத்ஷிமேஸ் என்கின்ற ஊரை சேர்ந்தவர். பெரிய விவசாயி. பெத்ஷிமேஸில் இவருக்கு நிறைய வயல் இருந்தது. பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஒரு வண்டியில் வைத்து அனுப்பிய போது அந்த வண்டி இந்த யோசுவாவின் வயலில்தான் வந்து நின்றது என்று 1 சாமுவேல் 6 அதிகாரம் 14-18 வசனங்களில் பார்க்க முடியும். 3வது யோசுவா பற்றி பார்க்கலாம். எருசலேம் பட்டணத்திற்கு அதிகாரியாக இருந்த யோசியா ராஜாவின் காலத்தில் வாழ்ந்தவர்தான் இந்த யோசுவா. இவர் வீட்டண்டையில் இருந்த விக்கிரக மேடையைத்தான் ராஜாவாகிய யோசியா தகர்த்து எரிந்து போட்டார். யோசுவாவின் பெயரை இவர் கொண்டிருந்தாலும் இந்த யோசுவா ஒரு மிகவும் ஆபத்தானவராகத்தான் இருந்தார். அடுத்ததாக 4வது யோசுவா பற்றி பார்க்கலாம். இந்த யோசுவா செருபாபேலின் நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியனாக இருந்தார் என்று ஆகாய் 1:1 வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோசுவாவைத்தான் தரிசனத்தில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக சகரியா தீர்க்கதரிசி கண்டார். இந்த யோசுவா சில வேண்டாத காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆகவே தேவன் இவரை சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரித்து மீண்டும் இவருக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார் என்று சகரியா 3 அதிகாரம் 1-10 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த யோசுவா என்கின்ற பெயருக்கு கர்த்தரே நம் ரட்சிப்பு என்பது அர்த்தம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எரேமியா பற்றி பார்க்கலாம். இந்த எரேமியா என்கின்ற பெயரில் ஒரு நபர் 2 நபர் நம் வேதாகமத்தில் அல்ல, மொத்தம் 7 நபர்கள் இருக்கின்றனர். நமக்கு தெரிந்தது ஒரே ஒரு எரேமியா தீர்க்கதரிசிதான். மற்ற 6 நபர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நமக்கு தெரிந்த எரேமியா. இவர் ஆனதோத் என்கின்ற ஊரை சேர்ந்த ஆசாரியனாகிய இல்கியா என்பவரின் குமாரனாகிய எரேமியா. எருசலேம் பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்ததினால் இவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். கண்ணீர் தீர்க்கதரிசி என்கின்ற பெயர் பெற்றவர்தான் நமக்கு தெரிந்த இந்த எரேமியா தீர்க்கதரிசி. 2வது எரேமியா பற்றி பார்க்கலாம். யோவகாஸ், சிதேக்கியா போன்ற ராஜாக்களின் பாட்டனார் தான் இந்த எரேமியா. லிட்னா என்கின்ற ஊரை சேர்ந்தவர் என்று 2 ராஜாக்கள் 24:18, 23:31 வசனத்தில் பார்க்க முடியும். 3வது எரேமியா பற்றி பார்க்கலாம். தாவீது சிக்லாகிலே இருந்தபோது பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சில பராக்கிரமசாலிகள் தாவீதுடன் கூட சேர்ந்து கொண்டனர். அவர்களில் ஒருவர்தான் இந்த எரேமியா என்று 1 நாளாகமம் 12:4 வசனத்தில் பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது எரேமியா பற்றி பார்க்கலாம். மனாசே கோத்திரத்தை சேர்ந்த தலைவர்களுக்குள்ளாக ஒருவராக இருந்தவர்தான் இந்த எரேமியா என்று 1 நாளாகமம் 5:24 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 5வது எரேமியா பற்றி பார்ப்போம். ரெகாபியரின் வீட்டை சேர்ந்த யசீனியா என்பவரின் தகப்பனாக இந்த எரேமியா இருந்தார் என்று அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக 6வது எரேமியா பற்றி பார்க்கலாம்.
செருபாபேலுடன் பாபிலோனிலிருந்து தப்பி வந்த ஆசாரியர்களுக்குள் ஒருவராக இந்த எரேமியா இருந்தார் என்று நெகேமியா 12:1 மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 7வது எரேமியா பற்றி பார்ப்போம். நெகேமியா கட்டிய அலங்க பிரதிஷ்டையின் போது அங்கு உதவி செய்த முத்திரையிடப்பட்ட ஆசாரியரில் ஒருவராக இந்த எரேமியா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக யோவேல் என்கின்ற பெயரை பற்றி பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் யோவேல் என்கின்ற பெயரில் மொத்தம் 7 பேர் நமது வேதாகமத்தில் இருக்கின்றனர். இவர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நமக்கு தெரிந்த யோவேல். பெத்துவேலின் மகனாகிய இவர்தான் அந்த யோவேல் தீர்க்கதரிசி என்பதை நாம் பார்க்கின்றோம். 2வது யோவேல் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மகன் என்று 1 சாமுவேல் 8:2 பார்க்கின்றோம். 3வது யோவேல் கோகாத்தியனாகிய ஒரு லேவி வம்சத்தை சேர்ந்தவர். சாமுவேல் தீர்க்கதரிசியின் முற்பிதாக்களில் ஒருவராக இருந்தவர் என்று 1 நாளாகமம் 6:36 பார்க்கின்றோம். 4வது யோவேல் சிமியோன் கோத்திரத்தை சேர்ந்த அதிபதிகளில் ஒருவராக இருந்தவர் என்று 1 நாளாகமம் 4:35 பார்க்கின்றோம். 5வது யோவேல் தாவீது ராஜாவின் யுத்த வீரர்களில் ஒருவராக இருந்தவர் என்று 1 நாளாகமம் 11:38 பார்க்கின்றோம். 6வதாக வருகின்ற யோவேல் எஸ்ராவின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் எஸ்ரா சொல்லிய கட்டளைகளை மீறி அந்நிய ஸ்திரியை திருமணம் செய்திருந்தவர் என்று எஸ்ரா 10:43 பார்க்கின்றோம். 7வது யோவேல் எருசலேம் தேவாலய அலங்கம் கட்டப்பட்ட காலத்தில் பென்யமின் கோத்திரத்தின் விசாரிப்புக்காரராக இருந்தவர் என்று நெகேமியா 11:9 பார்க்கின்றோம். அடுத்ததாக யோனா என்கின்ற பெயரை பற்றி பார்ப்போம். பொதுவாக சாப்பாட்டு நேரத்தில் மீனை நமது தட்டில் பார்க்கும் போதெல்லாம் நமது ஞாபகத்திற்கு வருபவர் இந்த யோனா தீர்க்கதரிசி. இவருடைய பெயரிலும் 2 பேர் இருக்கின்றனர். முதலாவது யோனா நமக்கு தெரிந்த யோனா. கலிலேயாவை சேர்ந்த அமித்தாய் என்பவரின் மகன்தான் இந்த யோனா. செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்தவர். கிமு 800 சேர்ந்த தீர்க்கதரிசி. மீன் விழுங்கி 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தவர்தான் இந்த யோனா. இயேசு கிறிஸ்துவே இவரை பற்றி பேசியிருக்கின்றார். 2வது யோனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர். இந்த யோனாவின் மகன்தான் நம் அனைவருக்கும் பிடித்த சீமோன் பேதுரு என்று மத்தேயு 16:17 பார்க்கின்றோம். இப்படியாக ஒரே பேரில் பல நபர்கள் நமது பைபிளில் இருக்கின்றனர். வேறு ஏதாவது வேதாகம கதாபாத்திரத்தின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்டது பைபிளில் இருப்பது உங்களுக்கு தெரியுமானால் கமெண்டில் சொல்லுங்க. பலரும் தெரிந்து கொள்ளட்டும். கடைசியாக வேதாகமத்தில் 2 முறை அழைக்கப்பட்ட நபர்களின் பெயர்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டதை ஆதியாகமம் 22:11 பார்க்க முடியும். 2வதாக யாக்கோபே யாக்கோபே என்று யாக்கோபு அழைக்கப்பட்டதை ஆதியாகமம் 46:2 பார்க்க முடியும். 3வதாக மோசே மோசே என்று மோசே அழைக்கப்பட்டதை யாத்திராகமம் 3:4 பார்க்கின்றோம். 4வதாக சாமுவேலே சாமுவேலே என்று சாமுவேல் அழைக்கப்பட்டதை 2 சாமுவேல் 3:10 பார்க்கின்றோம். 5வதாக கர்த்தாவே கர்த்தாவே என்று வருவதை மத்தேயு 7:21 பார்க்கின்றோம். 6வதாக எருசலேமே எருசலேமே என்று வருவதை மத்தேயு 23:27 பார்க்கின்றோம். 7வதாக என் தேவனே என் தேவனே என்று வருவதை மார்க் 15:34 பார்க்கின்றோம். 8வதாக மார்த்தாளே மார்த்தாளே என்று மார்த்தாள் அழைக்கப்படுவதை லூக்கா 22:31 பார்க்கின்றோம். 9வதாக சீமோனே சீமோனே என்று சீமோன் அழைக்கப்படுவதை லூக்கா 22:31 பார்க்கின்றோம். 10வதாக சவுலே சவுலே என்று சவுலாகிய பவுல் அழைக்கப்படுவதை அப்போஸ்தலர் 9:4 பார்க்கின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.